வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ, சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: ஏழை எளிய மக்களின் குழந்தைகள் உயர்கல்வி பயில வேண்டும் என்பதற்காகவே அதிக அளவில் கலை அறிவியல் கல்லூரிகளை தமிழக அரசு ஏற்படுத்தி வருவதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழக அரசின் பொங்கல் பரிசுத் தொகையை நியாய விலைக் கடைகள் மூலமாகவே வழங்க வேண்டுமென்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ராமநாதபுரத்தில் புரவி புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழுவினர் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். எந்தெந்த வகுப்புகளுக்கு தேர்வு நடத்தலாம் என்பது குறித்து முதலமைச்சர் விரைவில் அறிவிப்பார் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். ஏழை எளிய மக்களின் குழந்தைகள் கல்வி பயில வேண்டும் என்பதற்காகவே அதிக அளவில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளை மாநில அரசு ஏற்படுத்தி வருவதாக அஇஅதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநில அரசின் நடவடிக்கையால் தமிழகத்தில் உயர்கல்வி பெறுவோரின் சதவீதம் 49ஆக அதிகரித்துள்ளது என்று கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீடுகள் மேலும் தரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதற்கான நிதி உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். நாமக்கல்லில் அரசு மருத்துவக் கல்லூரிக்கான கட்டுமானப் பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாகவும் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழக அரசு மக்களுக்கு எண்ணற்ற நலத்திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். சாலையோர வியாபாரிகளுடன் கலந்துரையாடிய முதலமைச்சர், மத்திய கூட்டுறவு வங்கி மூலமாக சாலையோர வியாபாரிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமிழக அரசு பொங்கல் பரிசாக வழங்கும் 2500 ரூபாயை கட்சி பாகுபாடின்றி நியாய விலைக் கடைகள் மூலமே வழங்க வேண்டுமென்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு உட்பட்ட அனந்தலை கிராமத்தில் திமுக சார்பில் இன்று நடைபெற்ற மக்கள் கிராம சபை கூட்டத்தில் பேசிய அவர், அரசின் பணத்தை கொண்டு பொங்கல் பரிசு வழங்குவதற்கு திமுக என்றும் தடையாக இருக்காது என்று கூறினார். திமுக ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் மக்கள் நலப் பணியாளர்களுக்கு வேலை வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக தொடர்ந்து நீடிப்பதாக மாநில அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திண்டுக்கல் பாலகிருஷ்ணாபுரம் ரயில்வே மேம்பாலப் பணிகள் வரும் மார்ச் மாதத்திற்குள் நிறைவடையும் என்று கூறினார். வரும் சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெற்று தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தமிழகத்தில் சூழ்நிலைக்கேற்ப எந்தெந்த வகுப்புகளுக்கு தேர்வு நடத்தலாம் என்பது குறித்து விரைவில் முதலமைச்சர் அறிவிப்பார் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 390 நர்சரி மற்றும் தொடக்கப் பள்ளிகளுக்கு அரசு அங்கீகார ஆணைகளை வழங்கி பேசிய அவர், உயர்நிலை மற்றும் மேல்நிலை மாணவர்களுக்கு செய்முறை தேர்வுகளுக்கான அட்டவணை இன்னும் 10 நாட்களில் வெளியிடப்படும் என்று கூறினார். தனியார் பள்ளிகளுக்கு வழங்கப்படும் அங்கீகார ஆணைகளை 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வழங்குவதை 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வழங்கும் வகையில் கால நீட்டிப்பு செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கல்வி, தொழில், சுகாதாரம், வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் தமிழகம் சிறந்து விளங்குவதால் புதிதாக தொழில் தொடங்க நமது மாநிலத்தை பலர் தேர்ந்தெடுப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். வேதாரண்யம் அருகே ஆயக்காரன் புலத்தில் அமைக்கப்படவுள்ள ஆயத்த ஆடை ஜவுளி பூங்காவில் முதற்கட்டமாக 3500 பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் தெரிவித்துள்ளார். இந்த பூங்காவிற்கான தையல் பயிற்சி வகுப்புகளை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், 100 கோடி ரூபாய் செலவில் அமையவுள்ள இந்த பூங்காவிற்கான கட்டுமானப் பணிகள் விரைவில் தொடங்கும் என்று கூறினார். இந்த பூங்காவில் படிப்படியாக 21,000 பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரிட்டனிலிருந்து தமிழகம் வந்தவர்களில் இதுவரை 17 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். யூகேலேருந்து வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் நம்ம டெஸ்ட் பண்றோம். யூகேலேருந்து வந்தவர்களோட தொடர்புடையவர்களை தனி விங் போட்டு தான் அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யப்படுகிறது. நம்ம 2200க்கு மேற்பட்டோர் யூகேலேருந்து நவம்பர் 25ஆம் தேதியிலேருந்து வந்தாங்க. அவர்களுக்கும் அனைவருக்கும் நம்ம டெஸ்ட் எடுத்து இதுவரை 17 பேர் பாசிட்டிவ் வந்திருக்காங்க. RNA வைரஸ்ங்கிறது மாதத்தில் 2 முறை உருமாறும். அந்த மாற்றங்கள் இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஆகுதுன்னா, லண்டன்ல இருக்கக்கூடிய உருமாறியது ஒரு நெட் 17 இடத்தில் உருமாறியது. அதனால யங்ஸ்டர்ஸுக்கு கொஞ்சம் வேகமாக பரவுறது. ஆனால் அதே நேரத்தில் இதுவரைக்கும் லண்டன்ல
இதனால நோய் தாக்கம் அதிகமோ இல்லையா இறப்பு அதிகமோங்கிறதுக்கான முழுமையான ரிசல்ட் வரல இது வரைக்கும். அதனால எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லைன்னு தயவு செய்து பதட்டம் அடைய வேண்டாம். பொது சுகாதாரத்தில் 104 கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். மத்திய உள்துறை அமைச்சக இணைச் செயலர் திரு அசுதோஷ் அக்னிஹோத்ரி தலைமையிலான மத்திய குழுவினர் இன்று ராமநாதபுரத்தில் புரவி புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை மத்திய குழுவினருக்கு வருவாய் நிர்வாக ஆணையர் திரு பனீந்திர ரெட்டி மற்றும் மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆகியோர் விளக்கினர். புரவி புயலால் மீன்பிடி படகுகளுக்கும் பயிர்களுக்கும் கால்நடைகளுக்கும் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை மத்திய குழுவினர் கேட்டறிந்தனர். கட்சி தொடங்கி அரசியலுக்கு வர இயலவில்லை என்பதை மிகுந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்வதாக நடிகர் ரஜினிகாந்த் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த முடிவு ரஜினி மக்கள் மன்றத்தினருக்கும் கட்சி தொடங்குவதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் ஏமாற்றத்தை அளிக்கும் என்பதால் தம்மை மன்னித்துக் கொள்ளுமாறும் கூறியுள்ளார். உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ள தாம் பிரச்சாரம் செய்யும்போது தமக்கு ஏற்படும் பாதிப்பு மற்றவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காகவும் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தன்னை நம்பியவர்களுக்கு சிக்கல்கள் ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் இந்த முடிவை மேற்கொண்டதாக அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேட்டுப்பாளையம் உதகமண்டலம் இடையே நீலகிரி மலை ரயில் வரும் 31ஆம் தேதி முதல் நாள்தோறும் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த ரயில் முழுவதும் முன்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு ரயிலாக இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் உதகமண்டலம் இடையே ஒரு ரயிலும், குன்னூர் உதகமண்டலம் இடையே 3 ரயில்களும் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகத்தின் தென் கடலோர மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையும், உள் மாவட்டங்களின் சில பகுதிகளில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளையும் நாளை மறுதினமும் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும், அதனையொட்டிய உள் மாவட்டங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாவட்டச் செய்திகள். திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பாலகிருஷ்ணாபுரம், தாமரைப்பாடி, முள்ளிப்பாடி ஆகிய இடங்களில் அம்மா மினி கிளினிக்குகளை மாநில அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் தொடங்கி வைத்தார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவிலில் அடுத்த மாதம் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள தைப்பூச திருவிழாவின்போது பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் குறித்து தலைமைச் செயலர் திரு சண்முகம் இன்று தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்துக்காக திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு இன்று 8000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ரத்னா இன்று வழங்கினார். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சாலை பாதுகாப்பு குறித்த காலாண்டு ஆய்வுக் கூட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கதிர் ஆனந்த் தலைமையில் இன்று நடைபெற்றது. விரிவாக்கம் செய்யப்படும் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அரசு அறிவித்த மானிய சலுகையை பெறுவதற்கு மாவட்ட தொழில் மையத்தை நாடுமாறு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருள்மிகு தானுமாலய பெருமாள் திருக்கோவிலின் மார்கழி மாத தேர் திருவிழாவும் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கும் படுகரின மக்களின் குலதெய்வமான ஸ்ரீ ஹெத்தையம்மன் ஆலய திருவிழாவையொட்டி நாளை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மெல்போர்னில் நடைபெற்ற இப்போட்டியின் 4ஆம் நாளான இன்று ஆஸ்திரேலியா உணவு இடைவேளைக்கு முன் 200 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 70 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து 70 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. ரஹானே ஆட்ட நாயகனாக அறிவிக்கப்பட்டார். 4 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சிட்னியில் அடுத்த மாதம் 7ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி தொடரை கைப்பற்றும். ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏழை எளிய மக்களின் குழந்தைகள் உயர்கல்வி பயில வேண்டும் என்பதற்காகவே அதிக அளவில் கலை அறிவியல் கல்லூரிகளை தமிழக அரசு ஏற்படுத்தி வருவதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழக அரசின் பொங்கல் பரிசுத் தொகையை நியாய விலைக் கடைகள் மூலமாகவே வழங்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.
ராமநாதபுரத்தில் புரவி புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழுவினர் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். எந்தெந்த வகுப்புகளுக்கு தேர்வு நடத்தலாம் என்பது குறித்து முதலமைச்சர் விரைவில் அறிவிப்பார் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR நியூஸ் _சென்னை என்ற டுவிட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.